அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அஜனம் சமையல். இன்றைக்கி பூனேயில் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருந்த ஒரு மலபார் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்பெஷலான டிஷ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஏர்போர்ட் பக்கத்தில், அதாவது 1 கிலோமீட்டர் நியர்பையில் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு மலபார் ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ ஆம்பியன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் இதுக்கு முன்னால் ஒரு சின்ன மெஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா அல்ஃபஹம் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது சிக்கன் அல்ஃபஹம். ஸோ அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹாஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹாஃபே பார்த்திங்கன்னா ஒரு முழு தந்தூரி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா, அதுக்கப்புறம் பரோட்டா. அதுக்கு வந்து அதாவது பிரியாணிக்கே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. இந்த ஐலை மீனுன்னு சொல்லுவோம்ல, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாங்கடான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐலை மீன் பார்த்திங்கன்னா அந்த ஐலை மீனில் குழம்பு வந்துச்சு. பிரியாணிக்கு கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் பரோட்டா சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ மீன் பார்த்திங்கன்னா சுருமாய் ஃபிஷ், அதாவது வஞ்சரம் மீன், ரொம்ப சூப்பராக அருமையாக வெந்திருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பிரியாணி இந்த ஊர் ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் இந்த வஞ்சரம் ஃப்ரை வச்சுருந்தாங்க. அதாவது வஞ்சரம் மீனில் இந்த பிரியாணி செஞ்சுருந்தாங்க. வஞ்சரம் மீனுக்கு இந்த குழம்பு அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருந்துச்சு. அதாவது வஞ்சரம் மீனில் யூஸ்வலாக வந்து முள் இருக்காது, அந்தளவுக்கு அதிகமாக முள் இருக்காது. பட் நல்லாவே இருந்துச்சு. நாங்களும் இந்த மாதிரிலாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 பரோட்டா சொல்லியிருந்தோம். இந்த பரோட்டாவுக்கு அந்தளவுக்கு பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பரோட்டா நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் கேரளா பரோட்டா தான். அடுத்தது ரொம்ப எதிர்பார்த்த அல்ஃபஹம். அதாவது இது வந்து அரேபியன் டிஷ்ஷு. சவுதி அது மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்கன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது தந்தூரியை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செமையாக குக்காக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா ஏற்கனவே நான் இங்கே சாப்பிட்ருக்கேன், அதனால சொன்னேன். பட் இப்போ கடையில் உட்காந்துன்னா பார்சலில் வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்ருக்கிறேன். அதுமாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஷவர்மா சூப்பராக இருக்குது. அது ரீசனபுளான ப்ரைஸ். ஆக்சுவலாக மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோன்னா 100 ரூபா 120 ரூபா சொல்லுவாங்க. பட் இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில், அதாவது ரெஸ்டாரண்ட்லன்னு பார்க்கும்போது ரீசனபுளான ப்ரைஸ், அதாவது 60 ரூபா தான். அதுமாதிரி அல்ஃபஹம் பிரியாணி எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு வந்து ரீசனபுளான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பரோட்டாவும் பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பரோட்டா. பட் இங்கே வந்து 10 ரூபா தான். நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிள் தான். கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். பிரியாணி சாப்பிட்டாச்சு, பரோட்டாவும் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அல்ஃபஹமை சாப்பிட்ருவோம். அதுக்கு வந்து ஒரு மைனேஸ் கொடுத்தாங்க. அதாவது இந்த ஷவர்மாக்கு யூஸ் பண்ணுற மைனேஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்த மைனேஸ் இது. பட் இந்த மைனேஸ் எப்படி செஞ்சாங்கன்னு தெரில. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கனுக்கு மைனேஸ் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் தந்தூரி என்னால் ஒரு ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது. பட் அல்ஃபஹம் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுனால, இந்த மைனேஸ்க்கும் சூப்பராக இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக கூட சாப்பிட முடியும். பட் இது நைட் டைம்ங்கிறதுனால ஹாஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுக்குற காசுக்கு, அதுவும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒர்த்து தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.